எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விஷயம் எப்படி இருக்கிறீங்க? பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று போலீஸ் பாதுகாப்போட ஒரு பொது இடத்துல ஒரு விஷயத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. இன்னொரு ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா மக்களாக வாலண்டியாக கொந்தளித்து ஆளக்கூடிய அரசையோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ ரோட்டில் கிடைக்கிற இடத்துலலாம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிடுறது. 3வது ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆளும் அரசு மக்களையும் எதிர்த்தாப்பில் இருக்கணும் முட்டாளாக்குறதுக்கு அவங்களே ஆர்ப்பாட்டத்தை கிரியேட் பண்ணி கடைசியில் அதை முடிச்சு வைக்கிறது. இப்படி ஆர்ப்பாட்டங்கள் 3 வகைப்படும். இதை நம்ம எதில் பார்த்து கற்றுக்கிட்டோமோ இல்லையோ படங்களில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆளும் அரசாங்கம் எதிரில் இருக்க அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்றத நம்ம திரைப்படங்களில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் எப்படி நடக்குது, அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இதுவரைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ கட்சிகள் நடத்தியிருக்கு, பண்ணியிருக்கு. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்றது எந்த மீடியா சேனலும் சொன்னது கிடையாது. எந்த மீடியா சேனலும் போய் மேயர்கிட்ட கேட்டது கிடையாது. அதை பற்றின அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பற்றி பெரிய லெவலில் எந்த மீடியாவும் பேசினது கிடையாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் ஆர்ப்பாட்டம் முத்தாய்ப்பாக நடந்து முடிந்தாலும் மூளைக்கு மூளை ஒவ்வொரு மீடியாலையும் உட்காந்து 3/4 மணி நேரத்துக்கு இல்லை 3 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ஹெட்லைன்ஸு. அப்படி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த சில சம்பவங்கள் மேயர்கிட்ட கேள்வி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தற்கொலைத்தனமாக சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா தற்கொலை மேக்ஸ் அப்படின்னா அது இவங்களை தான் நம்ம சொல்லணும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், ஓகேங்களா, அவருக்கு நீதி கேட்டு தளபதி அவர்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து பல பேர் பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவர் முதல் தடவை ஆர்ப்பாட்டம் செய்தாலும் கரெக்டாக செஞ்சுருக்காரு, பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சில சொன்னாலும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த இடத்தில் ஏற்பட்ட சில சம்பவங்களை எடுத்து அதை வைத்து நம்ம சென்னை மேயர்கிட்ட கேள்விகள் எழுப்புகிறாங்க. அவங்க சில விஷயங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் என்ன இவங்களை கண்டிக்கிறீங்களா, தமிழக வெற்றிக்காரத்துக்கு வார்னிங் கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அது கொஞ்சம் பாட்டு வருது. AVK சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில் தடுப்புகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் அபிஷேக்ஸும் பார்த்துருக்காங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கோமா சென்னை மாநகராட்சியில்? அவங்க சரி பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க உதவி. இல்லை, சென்ட்ரல் மீடியன் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் செய்யணும். அவங்க சார்பாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இது என்ன இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும். இப்போ ஆகியிருக்குல்ல மேடம், இப்போ சேதாரம் ஆயிடுச்சு. அதை மாநகராட்சி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சரி பண்ணுறோம், அதுக்கு செலவாகிற பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி சார்பாக கட்டமைப்புகள் இருக்கு. அவங்க நமக்கு நாம திட்டத்தின் மூலியமா செய்யலாம். பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சேதமில்லாத நடத்துறது தான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையாக இருக்கும். இல்லை, பெனால்ட்டி அது வேணால் முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் அவங்க தரப்பில் பெனால்ட்டி போடுறதை விட இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பொதுமக்களுக்கு எதுவும் பாதிக்கூடாது. உண்மையாலுமே இந்த பத்திரிகையாளர்களாம் இந்த பிள்ளைய சென்னை மேயராக பார்க்குறாங்களா இல்லை ஒரு விளையாட்டு பிள்ளையாக பார்க்குறாங்களான்னு தெரியல. எங்கே போய் மீடியா கிட்ட இந்த பொண்ணிட்ட கேள்வி கேட்டாலும் இது ஒரு பதிலை சொல்லும், இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அது கடைசியில் விளையாட்டு பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகுது. இந்த இடத்துல லூசுத்தனமாக கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்கு நீங்கள் ஃபைன் போடுவீங்களா, இவங்களுக்கு நீங்கள் வார்னிங் கொடுப்பீங்களான்னு. அவங்க அதை சொல்கிறாங்க, இல்லை அவங்களே செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் 3 வகைப்படும். இது தமிழக வெற்றிக் கழகம் தன்னெழுச்சியாக திடீர்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு கேட்டகரி கிடையாது. புரியுதுங்களா? இது உண்மையாலுமே தமிழக வெற்றிக் கழகம் அரசிடம் முறையிட்டு 1க்கு 2 வாட்டி காவல்துறையிடம் முறையிட்டு அனுமதி பெற்று, காவல்துறையிடம் அனுமதி பெறல, அவங்க கொடுக்காம கோர்ட்டுக்கு போய் அனுமதி பெற்று அதற்கப்புறம் காவல்துறை சூஸ் பண்ணி கொடுத்த இடத்தில் இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த இடத்துல மேயர் பிரியா அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி என்ன வைக்கிறோம் அப்படின்னா, ஏமா சென்னையில் உங்களுக்கு இந்த சிவானந்த சாலை நடு ரோடு தான் கிடைச்சதா உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு? உலகத்தில் எவனாவது ஒருத்தன் நடு ரோட்டை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கன்னு கொடுப்பானா? ஏன் சென்னையில் காலி இடங்களே கிடையாதா? காலி மைதானங்களே கிடையாதா? ஏன் ஒய்எம்சிஏ மைதானம் இருக்குது, அதை கொடுத்துருக்கலாமே, அது ஒரு மிகப்பெரிய மைதானம் தானே. ஆமாம், நீங்கள் கொடுப்பீங்க. இதே அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, இதே ஒரு பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த இடத்த கொடுத்து அந்த இடம் வந்து எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அந்த இடம் பத்தலை, அங்கே மக்கள் கூடக்கூடிய அளவில் வந்து அந்த இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 இடத்த ஆஃபர் பண்ணி அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் இந்த சம்பவங்களை நீங்கள் வந்து சொல்லலாம். பட் நீங்கள் 1-2 வாட்டி அவாய்ட் பண்ணி கடைசியில் இந்த முட்டு சந்தில் தான் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணணும், நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் அப்படின்னா நடு ரோட்டில் கொடுக்கும்போது பேரிகார்டு இருக்கத்தானே செய்யும். நடு ரோட்டில் கொடுக்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் மக்கள் போகத்தானே செய்வீங்க, அப்போ உடையத்தானே செய்யும். இந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் நீங்களாம் எப்படிமா மேயராக இருக்கீங்க அப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு இங்கே வருது. ஒரு காவல்துறை ஒரு அனுமதி கொடுக்குது அப்படின்னா அது மேயராகிய சென்னை மேயராகிய நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிக்க வேண்டியதானே. ஏன் இந்த இடத்துல கொடுக்குறீங்க அனுமதி? இதனால் வந்து சென்னையில் வந்து இந்த ரோடு பாதிக்கப்படுது, இது ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரோடு புழக்கத்துக்கு வரணும், இந்த மாதிரி இருந்தால் இந்த ரோடை எப்படி நம்ம உடனே புழக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற கேள்விகளை நீங்கள் எழுப்ப வேண்டிய இடத்துல இருந்துட்டு நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து வார்னிங் இல்லை, இது வந்து நம்ம வந்து ஒரு இதுவாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறீங்களே. என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்க? அப்போ இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணால் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்க பார்க்குறீங்க. குற்றச்சாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் தப்பு என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து தெளிவுபடுத்துங்க. இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தது தப்பு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்ட குழு நடக்கிற இந்த இடத்துக்கு மக்களை நேரத்தில் சேர விடாமல் அங்கேயும் இங்கேயும் இழுத்தடிச்சது தப்பு. அவங்க கடைசியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு கண்டிஷன்லாம் நீங்கள் போட்டனால அவங்க வேகமாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து கொண்டு அவங்க போகணும் அப்படின்றனால தளபதியை பார்க்க வரக்கூடிய தொண்டர்களும் மக்கள்களும் என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடணும், எப்படியாவது பார்த்துடணும்னு முண்டியடித்து வரும்போது இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இது உங்களை மாதிரி பொம்மை பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க முதலமைச்சராக இருக்கவங்களோ இல்லை துணை முதலமைச்சராக இருக்கவங்களோ போகும்போது இந்த கூட்டம் வரல அப்படின்னா அது வேறு. இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நபர் அப்படின்றவர் வந்து தளபதி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவரை ஒடுக்க நினைக்கிறீங்க, அடக்க நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. ஆனால் அதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் மூலிமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்களா இல்லையா நமக்கு தெரியல, ஆனால் புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். நம்ம அண்ணன் கூப்பிட்டு சொன்னார், தாவேக்கா பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்றத கத்துக்குங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க பாத்தியா? ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டமே 28 நிமிஷம் தாங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம 2வது தற்கொலை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இவன் தான். அதாவது இவங்களை நம்ம வந்து இப்போ திட்ட மூடலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியலப்பா. அதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் வந்து விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறேன், நான் வரவேற்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கிட்டு சொல்கிறார். இந்த பக்கம் சாட்டை துறைமுறை என்ன பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்தது முதல் முறை களத்துக்கு வந்தது வரவேற்கத்தக்கது, 3 நிமிடம் பேசினாலும் அந்த 3 நிமிடத்தில் அவர் வைத்த கேள்விகள் சரியானது அப்படின்னு ஒரு சைடு திடீர்னு என்னமோ அவன் பாராட்டி பேசலாம். நடுவில் நீ யாரா உட்காந்து நாட்டாமல் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவன் லூசுத்தனமாக ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ சீக்கிரத்தில் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு இவங்ககிட்ட வந்து இதுதான் இந்த கட்சியோடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா இதுதான். நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த 3 பேர் பேசுகிறாங்க, இந்த 3 பேரும் தான் இந்த இடத்துல ஸ்போக்ஸ் பர்சன், இந்த 3 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 3 விதமாக இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. அப்படி இருக்கும்போது எப்பட்றா அவங்க கட்சியை நம்புவாங்க, எப்பட்றா மக்கள் உங்கள் கட்சியை நம்பி உள்ளே வருவாங்க? எனக்கு புரியல. அதாவது இந்த இடத்துல விஜய் அவர்கள் 20 நிமிஷம் பேசுனது 20-30 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடத்துனது பிரச்சனையா, இல்லை அவர் ஆர்ப்பாட்டம் நடத்துனதே பிரச்சனையா? முதல்ல நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு பெருந்தலைவர் பிரபாகரன் அவர்கள், எங்கேயுமே பெருந்தலைவர்கள் ரொம்ப பேசவே மாட்டாங்க, அவங்களுடைய வேலை எல்லாமே செயல்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். எங்கேயாவது நீங்கள் காட்டுங்கடா பிரபாகரன் அவர்கள் வந்து உங்கள் சீமான் மாதிரி உட்காந்து கத்தி கோஷம் போட்டு தன்னுடைய மக்களை எழுச்சி பக்கம் கொண்டு வந்து போராட தூண்டி அங்கே இருக்க இலங்கை தமிழர்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் காட்டுங்கண்ணா. அவர் ரொம்ப கத்த மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார், வயலண்ட்டாக செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் அவர் எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க.
ஸோ அப்படிப்பட்ட நபராக தான் நான் விஜய் அவர்களை பார்க்குறேன். சும்மா பேசி பேசி கத்துறதுனால மாற்றம் வந்துடுமானா மாற்றம் வந்துடாது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா, நம்ம தனியால் அதை செய்ய முடியாது அப்படின்னா, நமக்கு 4 பேர் அதில் கூட்டணி கிடைக்கிறாங்க, கூட்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுல தவறே கிடையாது அப்படின்றது தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய வரலாறுகள். கண்ணு முன்னாடி உங்கள் வரலாறையும் நான் சொல்கிறேனே, ஸ்ரீலங்காவில் பிரபாகரன் அவர்களை தனியாக ஸ்ரீலங்கா கொண்டுச்சா அப்படின்ற கேள்வி இங்கே வருது. அவரை தனியாக நம்மளால் கொல்ல முடியாதுன்றனால தானே இந்தியா, சைனா, அமெரிக்கா மற்ற நாடுகளெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக போட்டு முடித்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதனால் ஸ்ரீலங்கா நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்களா, இல்லை தமிழர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போகிறது இல்லையா, இல்லை அங்கே வியாபாரம் பண்ணுறது இல்லையா, அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பிஸ்னஸ் டிரான்ஸ்பரன்ஸோ இல்லை மற்ற டூரிஸ்ட் விஷயங்களோ நடக்கிறது இல்லையா, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் தமிழர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் அவங்கள வந்து இவங்க அந்த கேட்டகரியா அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க. புரியுதா இல்லையா? அப்படி இருந்தும் இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டும் அந்த நாடை யாரும் ஒதுக்கி வைக்கல, அந்த மக்களை யாரும் ஒதுக்கி வைக்கல. அவன் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் உலக நாட்டில் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. வரலாறும் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் வந்து ஒரு மிகப்பெரிய படைபலத்தை கொண்டிருக்க ஒரு மனிதர் வந்து நான் திமுகவை எதிர்க்க வர்றேன் அப்படின்னும் போது அந்த கட்சி கூட சேர்ந்து கைகோர்த்து நம்மளும் அதில் ஆட ஆரம்பித்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோன்ற அந்த புத்தி இல்லாமல், நான் சண்டை செய்தால் தனியாக தான் சண்டை செய்வேன், நான் கொள்கையை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டு கடைசியில் நான் அந்த கொள்கையை காரணம் காட்டி எல்லாரையும் நான் குறை சொல்லுவேன் அப்படின்னா, உங்களை மாதிரி கூமுட்டைங்க இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் 3 மணி நேரம் மேடை போட்டு உங்கள் அண்ணன் மூச்சை பிடிச்சி பேசினாலும் அதை 30 நிமிஷம் கூட எந்த மீடியா சேனலும் பேச மாட்டான். ஆனால் இவர் 3 நிமிஷம் பேசினாலும் அதை 3 மாதத்துக்கு மீடியா சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த நியூஸை பற்றி பேசுவாங்க. அதுதான் உங்கள் அண்ணனுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்கடா தற்கொலைகளா. அது புரியாமல் இப்படியே கத்திக்கிட்டே கிடப்போம் அப்படின்னா கத்திக்கிட்டே கிடந்து சாவிங்களே ஒழிய கடைசி வரைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டில் செத்தாலும் நடக்காது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நண்பா நண்பீஸ், இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்துட்டு தான் இருப்பாங்க. நமக்கான வேலைகள் நிறையா இருக்குது, நம்ம அதை செய்வோம். வாங்க போகலாம். பாய் பாய்.